ஏசாயா 54 அதிகாரத்துல 17வது வசனத்துல பார்க்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். உனக்கு எதிராக உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் உனக்கு வாய்க்காதே போகும் அப்படின்ற வசனங்கள் நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம பார்ப்போம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரச்சனை வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, நம்ம பிஸ்னஸ்ல நம்ம தோல்விகளை சந்திக்கும் போது, நம்ம பிஸ்னஸ்ல வருமானங்கள் இல்லாத போது, இல்லை நமக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாத போது, இந்த நேரங்கள்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் எப்படி எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி கஷ்டமான நேரங்கள்ல அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுல நான் முழுமையான விசுவாசத்தோடு எடுத்துக்கிறேன்னா, முழுமையான நம்பிக்கையோடு நான் அதை எடுத்துக்கிறேன். அப்போ முழுமையான நம்பிக்கையோட முழுமையான விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அணுகாது. இல்ல ஏன் அணுகாது அப்படின்னு நான் சொல்றேன்னா, நம்ம யாரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, தேவனோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அப்போ தேவனோட உடன்படிக்கை பண்ணப்பட்ட நம்மளை எப்படி அவர் பாதுகாப்பார்? அவர் அழகா சொல்லியிருக்காருங்களே, நான் ஒண்ணு கண்மணி போல பாதுகாக்கிறேன், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் எதோட நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்ற அந்த வார்த்தையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, தேவன் நம்மள அவ்வளோ அழகா நம்மளை காக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு விரோதமா யார் என்ன காரியங்கள் செஞ்சாலும் அது என்ன செய்யணும், நமக்கு ஒண்ணுமே செய்யாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கும் போது தேவனுடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய அபிஷேகம் என்னை என்ன செய்யணும், மூடி பாதுகாக்கிறது. அவரோட மகிமையும் பிரசன்னம் என்னை மூடி பாதுகாக்கும் போது எனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஒரு பொல்லாப்பும் எனக்கு என்ன செய்யுதுன்னா வாய்க்கவே வாய்க்காது. ஏன்னா அவரோட மகிமை அவ்வளோ வல்லமையானது, அவரோட பிரசன்னம் அவ்வளோ வல்லமையானது. அவ்வளோ பிரசன்னத்தில் அவளோட மகிமையில என்னை பாதுகாக்கும் போது எனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஒரு பொல்லாத ஆயுதம் எனக்கு என்ன செய்யாதுன்னா வாய்க்காதே போகும். அது யார் எனக்கு உண்டு பண்ணுகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட இருக்கிறவர்கள் தான், நம்ம உறவுகள் தான். நமக்கு அநேக நம்மளுக்கு தொல்லைகளாவே அமைஞ்சிட்டு வருவாங்க. அப்படி அவங்க நம்ம கூட இருந்து நம்மளோடு சாப்பிட்டு நம்மளோடு இருந்து நம்மளோடு அந்யோன்யமா பழகின உறவுகள் என்ன செய்யுங்க, அநேக நேரங்கள்ல நமக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போதுதான் நம்மளை பார்த்து எள்ளி நகையாடுவார்கள். ஆனா தேவன் சொல்றாரு, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் உனக்கு வாய்க்காதே போகும் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை எனக்கு எப்படி இருக்குதுன்னா, இவர்கள் எல்லாம் என்னை என்ன ஒன்னால பேசட்டும், என்ன ஒன்னாலும் என்ன செய்யட்டும், ஆனா நான் யாரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். அப்போ நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற எனக்கு என்ன ஆகுதுன்னா, அவர் என்னை அவ்வளவு அழகா என்னை பாதுகாக்கிறார். அவர் என்னை அவ்வளவு அழகா பாதுகாக்கிறவர் என்ன செய்யறாருன்னா, என்னை காண்கிறவராகவே இருக்கிறார். என்னை நித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ என்னை காண்கிற தேவன், என்னை காக்கிறவர் என்ன செய்யறாருன்னா, எனக்கு விரோதமா எழும்பி எனக்காக செய்யற அந்த காரியத்தை செய்யறவர்கள் அவர்கள் என்ன செய்யறாருன்னா காணாதவர்களை போல மாற்றுகிறார். என்னை அவர் காக்கிறவரா இருக்கிறார். எனக்கு விரோதமா செய்யப்படுகிறவர்கள் அவர் என்ன செய்கிறார்னா காணாதவர்கள் போல மாற்றுகிறார். ஆமாங்க, உங்களுக்கு ஏன்னா நீங்க யாரோட இருக்கிறீங்க அப்படின்னா தேவனோடு இருக்கிறீங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் வாசமா இருக்கிறார். உங்களுக்குள் வாசமா இருக்கிற தேவன் உங்களை அனுதினமும் நித்தமும் பாதுகாத்து கொள்கிறவராய் இருக்கிறார். அப்போ அப்படி என்னை பாதுகாக்கிறவர், என்னை காக்கிறவர் என்ன செய்யறாருன்னா என்னை அவ்வளவு அற்புதமாய் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் தானே சொல்லியிருக்கிறாரு, உன் காலை நான் இடற விட மாட்டேன், உன்னை தள்ளாட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ என்னை தள்ளாட விட மாட்டேன், என் கால் இடறதுக்கு முன்பாக அவர் என்னை தாங்குறவும் ஏந்துகிறவரும் இருக்கிறவராய் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, என்னை காக்கிறவர் எனக்கு பொல்லாப்பு செய்கிறவர் என்ன செய்வார் அப்படின்னா காணாதவர் போல் மாற்றுகிறார். அப்போதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க என்ன அப்படின்னா, இவங்க யாரோடு இருக்கிறாங்க அப்படின்னா தேவனோடு இருக்கிறாங்க. தேவன் அவர்களோடு இருக்கிறார். தேவன் அவர்களோடு உடன்படிக்கை பண்ண, ஏன்னா உடன்படிக்கை பண்ணவங்களோடு அவர் இருக்கும்போது நீங்க பைபிள் அநேகரை பார்த்திருக்கலாம். யாக்கோபு பார்த்திருக்கலாம், ஆபிரகாமை பார்த்திருக்கலாம், ஈசாக்கை பார்த்திருக்கலாம். இவர்கள் எல்லாரோடும் தேவன் உடன்படிக்கை பண்ணவரா இருக்கிறார். அப்படி உடன்படிக்கை பண்ணவரா இருக்கிறதுனால்தான் அவங்களுக்கு அநேக சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஆபத்துகள் நேரிடும் போது அவர் உடனே அதை பாதுகாக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்படி பாதுகாக்கக்கூடியவரா இருந்ததுனால தான் அவர்கள் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு டைம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவன் எங்களை காண்கிறவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் காண்கிறவரா இருக்கிறதுனால தான் அவர்களுக்கு பொல்லாப்பு செய்கிறவர்
காணாதவர்களை அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா காணாதவர்களை போல மாற்றினார். ஏன்னா இஸ்ரேல் மக்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், உங்களுக்கு நான் கானான் தேசத்தை தருவேன் என்று சொல்லி. அப்படி எகிப்திலிருந்து அவர் கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லும் போது அவருக்கு எதிராக எழும்பின அந்த எகிப்து தேசத்தார் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காணாதவர்களை போல மாற்றினார். ஏன்னா இவர்கள் அவரை காக்கிறவராய் இருக்கிறார், அவர்களை அவருக்கு காணாதவரை போல மாற்றினார். அப்போ தேவன் யாரோடு இருக்கிறார்னா நம்மளோடு இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தையான்னு பாருங்க. இது அவ்வளோ பெரிய ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. உனக்கு விரோதமா எழும்பப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை ஒரு பெரிய வாக்குத்தத்தமான வார்த்தை. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. ஒவ்வொரு டைமும் சொல்லுங்க. அதை சொல்லும் போதெல்லாம் நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் என்னை காண்கிறவராய் இருக்கிறார், எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லுங்க. தேவன் உங்களோட இருக்கிறார். ஆமீன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.